مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق لهم حب النبي على الإنسان مفترض وحب أصحابه نور ببرهان مولاي صل وسلم دائما أبدا على حبيبك لهم فكالنبيين في خلق وفي خلق ولم يدانه في علم ولا كرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأحبابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا صدق الله مولانا العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏகனாகிய வல்ல அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள் அவர்களுடைய தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றி வந்த இறைநேசர்களாகிய அவுலியாக்கள் ஓ மஷாயிமார்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின் இந்த புனிதமான மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாகுகளே, இந்த மஜ்லிஸை சிறப்பான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளிவாயலுடைய நிர்வாகிகளே, இந்த மஜ்லிஸிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சமூகம் கொடுத்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, சிறார்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவியும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருளும் கிடைக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்திக்கின்றேன். கண்ணியமிக்கவர்களே, இந்த ரபீல் அவ்வல் மாதம் பிறந்து இன்று 4வது இரவாக அந்த நபிகள் நாயகத்தின் புகழ்களை பாடிவிட்டு அவர்களுடைய சில அகமியங்களை செவிட்டு கேட்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே நாம் சமூகம் கொடுத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மஜ்லிஸ் ஒரு அருள்மிக மஜ்லிஸாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், சாதாரணமாக அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியாரை கூறுகின்ற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது என்று காரூணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த வையகமே அந்த நபி இல்லாத விட்டிருந்தால் இந்த பிரபஞ்சமே உண்டாயிருக்க மாட்டேன் என்று கூறப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, அவர்களுடைய மதுகை, அவர்களுக்கு ஸலவாத்து, அவர்களுக்கு சலாம் கூறுகின்ற இந்த மஜ்லிஸில் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய மலாயிக்காமார்கள், இறைநேசர்கள் இந்த மஜ்லிஸிலே சமூகம் கொடுக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவ்வாறான மஜ்லிஸிலே நம் அனைவர்களையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்து வைத்ததற்கு ஆரம்பமாக அந்த அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திலே அவதரித்து இந்த உலகிலே கிட்டத்தட்ட 63 வருட காலங்கள் வாழ்ந்துவிட்டு இந்த உலகை விட்டு பிரிந்து அல்லாஹ்வுடன் சேர்ந்த 2
முக்கியமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்லாமல் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற மாதமும் இந்த ரபீல் அவ்வல் மாதமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத்தானதும் அதே போன்று மக்கமா நகரிலே இருந்து மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் சென்றதும் இம்மாதமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விசேடமான நாளாக இருக்கின்றது. இமாம்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய முஸ்னத் என்கின்ற கிதாபிலே ரிவாயத் செய்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் திங்கட்கிழமை, அவர்கள் வஃபாத்தானதும் திங்கட்கிழமை, அவர்களுக்கு வஹி இறங்கியதும் திங்கட்கிழமை, அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் வந்து சேர்ந்ததும் திங்கட்கிழமை. இவ்வாறு திங்கட்கிழமைகளுடைய சிறப்புகளை பற்றி கூறிக்கொண்டு போகின்றார்கள். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையிலே நோன்பு நோட்பார்கள். எதற்காக வேண்டி நாயகமே இந்த திங்கட்கிழமையிலே தொடர்ந்து நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், இந்த நாள் நான் பிறந்த நாளாக இருக்கின்றது, அதற்கு அல்லாஹ்விடத்திலே சுக்ர் செய்வதற்காக வேண்டி, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் நோன்பு நோக்குகிறேன் சொல்லுவார்கள். அவ்வாறு அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துக்கள் அருள்கள் இந்த உலகத்திலேயே எத்தனை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வذ்குருல்லாஹ வذ்குருல்லாஹ நிஅமத்துல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்ற நிஅமத்துகளை அருள்களை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வையகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை போன்று, அவர்களுடைய வருகையை போன்று ஒரு நிஅமத் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அவ்வாறான அந்த நிஅமத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு வருடமும் நாம் ஞாபகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, மற்றவர்களை போன்று ரசூலுல்லாஹுக்கு ஒரு மூமின் விழா எடுக்க முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த மூமினோடு அந்த நபி வாழ்கிறார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், உங்களோடு தான் அந்த ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள். நமது இரத்தத்திலே ஊறியிருக்கிறார்கள், நமது உயிரிலே இருக்கிறார்கள், நமது அத்தனை செயல்களையும் அந்த ரசூலுல்லாஹ் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நாம் பார்க்கின்றோம், எந்த இபாதத்தாக இருந்தாலும், எந்த நற்கிரியாக இருந்தாலும் அதற்கு சொந்தக்காரர் யார் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகுக்கு வந்து ஈமானை சொல்லித் தந்தார்கள், இஸ்லாத்தை சொல்லித் தந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ஏனைய அனைத்து வணக்கங்களையும் செய்கின்ற முறையை சொல்லித் தந்தார்கள். எனவே அவர்கள் எங்களோடு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குதுவாவாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். எனவே நாம் அவர்களை விட்டு பிரிந்து முடிக்க முடியாது. இந்த ரபீல் அவ்வல் மாதம் என்ன? இந்த ரபீல் அவ்வல் மாதத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுய முபாரக்கான அந்த சுய சரிதைகளை ஞாபகம் செய்கின்ற, அதிகமாக ஞாபகம் செய்கின்ற மாதமாக இருக்கிறது. எவ்வாறு ரமலானுடைய காலம் இபாதத்துடைய காலமாக இருக்கின்றதோ அதுபோன்றுதான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அநேகமான விடயங்களை நமக்கு மத்தியிலே ஞாபகம் செய்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆக்கிக் கொண்டிருக்கின்றோமே வழிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய, ஒரு விசுவாசியினுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா பல இடங்களிலே குர்ஆனிலே அவர்களுடைய சிறப்பை கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம், சில நபிமார்கள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட விடயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா நபிக்கு கொடுத்தான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. கலீமுல்லாஹ் அல்லாஹ்வோடு தூர் சீனா மலையிலே சென்று முனாஜாத் செய்து பேசினார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா காப கௌசைனையும் கடந்து
அந்த நபியை வர வைத்து, நீங்கள் பூமிக்கு மாத்திர நபி அல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே நீங்கள் நபி என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த 7 வானத்தையும் கடந்து அங்கே அல்லாஹு தஆலா அந்த தரிசனத்தை கொடுத்தான். அதே போன்றுதான் நாம் பார்க்கின்றோம், எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் எந்த விடயங்கள் மோஜிசாத்துகளாக அற்புதங்களாக கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா காத்தை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் அந்த காத்தின் மூலமாக தங்களுடைய அனைத்து வேலைகளையும் செய்து கொள்வார்கள். ஆனால் மிஅராஜிலே புராக் என்கின்ற வாகனத்தை கொன்று, காத்தை விட வேகமான வாகனத்தை கொன்று அல்லாஹு தஆலா நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தினான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சை உள்ளத்தை விரிவாக்கி தருவாயாக என்று துஆ கேட்டதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் நமது நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுக்கு நாங்கள் நபியே நாயகமே உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கி தரவில்லையா என்று கேட்கின்றான். அவ்வாறு அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துகளை செய்திருக்கின்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. வ அம்மா பிநிஅமத் ரப்பிக ஃபஹதிஸ், நபியே நாயகமே உங்களுக்கு எந்தெந்த நிஅமத்துகளை நாங்கள் கூர்ணோமோ நாங்கள் தந்தோமோ அதை நீங்கள் நினைவு செய்யுங்கள், மற்றவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைக்காக வேண்டிய அல்ல, முகஸ்துரிக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட நிஅமத்துகளை கூறி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்கள் மத்தியிலே எத்தனையோ நியாமத்துகளை அவர்கள் முதாக்கரா செய்திருக்கிறார்கள், ஞாபகமிட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சொன்னார்கள் இது வலது ஆதம், ஆதமுடைய மக்களுக்கெல்லாம் நான் தான் தலைவர், வலா ஃபஹர், பெருமை இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி வைத்தார்கள். இவ்வாறு ரசூலுல்லாஹ்வுடைய அஹமியங்களை, ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு சொல்லலாம். அல்லாஹு தஆலா ரഊஃப் என்றும் ரஹீம் என்றும் தனக்குரிய திருநாமத்தை, அதே திருநாமத்தை நபிக்கு கொடுத்து அல்லாஹு தஆலா சிறப்பித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு ஏராளமாக அந்த குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இவ்வாறான மோஜிசாத்துகள், இவ்வாறான நிஅமத்துகள், இவ்வாறான விடயங்களைத்தான் அரபு காவியமாக புனையப்பட்டு அதைத்தான் நாம் மௌலிதாக ஓதுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, வேற எதையும் நாம் செய்யவில்லை. நமக்கு இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட அந்த விடயங்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு சிலவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற மாத்திரம்தான் இஸ்லாம் என்றும் மற்ற விடயங்கள் எல்லாம் கூடாது என்று நிராகரிக்கின்றார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. நமக்கு இவைகளை எல்லாம் நினைவுபடுத்துவதற்கு அல்லாஹு தஆலா ஒரு தலைமைத்துவத்தை தந்திருக்கின்றான். அதன் மூலமாக ஞாபகம் செய்யப்படுகின்றோம். இவ்வாறான மஜ்லிஸ்களில் கூடுவதற்கு, நாம் சேர்வதற்கு, ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைப்பதற்கு, சலாம் கூறுவதற்கு இவ்வாறான மஜ்லிஸ்களை நமக்கு ஏற்படுத்தி தருகின்றார்களே, அதுதான் பெரிய ஒரு நமக்கு அல்லாஹ் தஆலா கிடைக்கப்பட்ட நிஅமத்தாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே சஹாபா பெருமக்களை போல் யாரும் இல்லை அந்த நபியை அன்பு வைத்தவர்கள். அவர்களுக்கு நிகராக இந்த உலகத்திலே யார்தான் அன்பு வைத்தாலும் அந்த ரசூலுல்லாஹுக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்த மகத்துவம், அந்த மாண்பு, அந்த மரியாதை, அந்த கௌரவம், அந்த கண்ணியம் யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, 13 வருட காலங்கள் ஏகத்துவத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த பிரசாரத்தை செய்தார்கள். இறுதியிலே அவர்கள் மக்கா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக வேண்டியிருக்கின்றது. ஹிஜ்ரத் போவதற்கு முன்னால் மதீனா மக்காவுக்கு எதிரிபிலே இருந்து
மதீனாவிலே இருந்து சில அன்சாரிகள் மதீனா வாசிகள் அங்கே ஹஜ்ஜிக்கு வருகின்றார்கள். ஹஜ்ஜிக்கு வந்து மினாவிலே தங்கி இருக்கின்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குகின்றது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவிலே இருந்து ஹஜ்ஜிக்கு வந்த அந்த மக்களை தன்னுடைய சிறுதந்தையார் சையதுனா அப்பாஸ் நாயகம் அவர்களோடு சென்று அங்கு பார்க்க செல்கின்றார்கள். அங்கு போகின்ற போது அங்கு மதீனாவாசியில் இருக்கின்றார்கள். அதோடு ஒரு பெண்ணும் இருக்கின்றார். அவர்களிடத்திலே சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தன்னுடைய சகோதரருடைய மகன் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சிறப்பை பற்றி செல்வதற்காக வேண்டி அவர்கள் அங்கே அறிமுகப்படுத்துகின்றார்கள். அறிமுகப்படுத்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய நான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை அங்கே விளங்கப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்தால் தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய உயிர்களை, தங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு பாதுகாப்பீர்களோ அவ்வாறு என்னையும் என்னோடு வருகின்ற முஹாஜிரீன்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அங்கே ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கை தான் பையத்துல் அகபா என்று கூறுகின்றோம். அகபாவிலே அங்கே செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை முடிந்ததற்கு பின்னால் இந்த ஹஜ்ஜிக்கு வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். இவர்களுக்கு இஸ்லாத்தை படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய நகீபாவாக அவர்களுடைய ஒரு தூதராக அங்கே அனுப்பப்படுகின்றார்கள். இந்த கிட்டத்தட்ட 12 ஆண்களும் ஒரே ஒரு பெண்ணும் தான் மதீனாவுடைய ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த பெண் தான் சையதா நுசை பின்த் கௌப் உம்மு அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இவர்கள் சென்று அங்கே இஸ்லாத்தை ஒவ்வொரு வீடு வீடாக இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணி பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற போது மதீனாவிலே இந்த பெண்மணி ரசூலுல்லாஹுவை மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு வரவேற்கின்றார்கள். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா கட்டங்களிலும் இந்த பெண்மணி உதவியாக இருக்கின்றார்கள். பத்ர் போர் நடந்த ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அதிலே இந்த பெண்மணி கலந்து கொள்கின்றார்கள். அதுபோன்று உஹது போரிலேயும் இந்த பெண்மணி கலந்து கொள்கின்றார்கள். அப்போது ஒரு வளமை இருந்தது. ஆண்கள் போருக்காக வேண்டி சென்றால் பெண்களும் கூட செல்லுவார்கள். சென்று அந்த போரிலே ஆண்கள் தங்களுடைய புறமுதுகை காட்டி ஓடாமல் அவர்களை அந்த யுத்த களத்திலே இருந்து யுத்தம் செய்வதற்கு இவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். அதுபோன்றுதான் அந்த யுத்த களத்திலே விழுகின்ற காயப்பட்டவர்களை, அதே போன்று தண்ணீர் தாகம் ஏற்படுகின்றவர்களுக்கு தாகம் தீர்ப்பதற்காக வேண்டியெல்லாம் இந்த பெண்கள் உதவியா இருப்பார்கள். இவ்வாறுதான் சையதா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உஹதிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் உஹதிலே ஆரம்பத்திலே முஸ்லீம்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு போகின்றார்கள். பின்பு அங்கே இன்றும் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு போகின்றவர்கள் பார்ப்பார்கள். ஜமல் ருமாத் அங்கே சில பேர்களை அந்த உஹதினுடைய அந்த மலைக்கு மேலே சில பேர்களை பாதுகாப்புக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் நியமித்து வைத்தார்கள். அவர்கள் பார்த்தார்கள் நாம் வெற்றி அடைகின்றோம் தான் என்று அந்த இடத்தை விட்டுவிட்டு போர்க்களத்துக்குள்ளே மைதானத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். உடனே குறைஷிகள் அதன் பக்கமாக வந்து அந்த சஹாபாக்களையும் நபி அவர்களையும் தாக்க ஆரம்பித்தார்கள். தாக்க ஆரம்பித்த போது அங்கே பெரிய யுத்தகலம் போர் வெடித்து, அது மட்டுமல்லாமல் அந்த பாலைவனத்துடைய தூசி அந்த உஹது பகுதியையே அப்படியோ சூழ்ந்து கொண்டது. யார் யார் என்று தெரியாமல் இருக்கின்றது. இந்த கட்டத்திலே சில பேர்கள், சில முஸ்லிம்கள் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் கடைசியிலே சொற்ப சஹாபாக்கள் இறுதி மட்டுக்கும் நின்று
அந்த அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று முன் வந்தார்கள். அதிலேதான் சையதா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். அங்கே சில பேர்கள் ரசூலுல்லாஹுவை தாக்க வந்தால் தான் வாளெடுத்து அவர்களுடைய கால்களை வெட்டி உடனே அவர்களை விழுத்தாட்டி நபியை பாதுகாத்தார்கள். அவர்களுடைய மக்கள் 2 பேர்கள், மூத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இப்னு கமீனா என்கின்ற ஒரு குறைஷி தாக்குகின்றான். தாக்கிய போது உடனே அங்கே ரசூலுல்லாஹ் தாக்குகின்றார்கள். இவர்களை யார் பாதுகாப்பார்கள் என்று உடனே அவர்களுடைய தாய் தான் அவரை காலிலே அவர்களுடைய குதிகாலை வெட்டி மகனை பாதுகாக்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும், என்னுடைய கண்ணுக்கு முன்னால் என்னை பாதுகாப்பதற்காக வேண்டி, என்னுடைய தோழர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, சொந்த மகனை தாக்கியவனை பழியெடுப்பதற்காக வேண்டி இவ்வாறான ஒரு பெண்மணியை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தானே, அந்த பெண்ணுக்கே அல்ஹம்துலில்லாஹ், அந்த பெண்ணை தந்ததற்காக வேண்டிய ஆண்டவனே உனக்கு நான் புகழ்கின்றேன் என்று புகழ்ந்தார்கள். இதற்கு பின்னால் சையதா நுசைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போர் செய்தார்கள். நபியை பாதுகாப்பதற்காக வேண்டி பார்க்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜாஷ், ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப், அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர், இவ்வாறான பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த யுத்த களத்திலே மாளுகிறார்கள். அந்த நேரம் எல்லாம் இந்த சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹுக்கு பக்கத்திலே இருந்து அவர்கள் நபியை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணை கடுமையாக, இந்த பெண்ணுடைய வேகத்தை, இந்த பெண்ணுடைய தியாகத்தை, இந்த பெண்ணுடைய அந்த நடைமுறைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் ரொம்ப அதிசயம் அடைந்தார்கள். இந்த நேரத்திலே அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உதவியாக இருப்பதற்காக வேண்டி நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் உதுல்லாஹ் அன் நுராஃபிக ஃபில் ஜன்னah, இது மாத்திரம் போதாது, சொர்க்கத்திலே நாங்கள் எல்லாம் உங்களோடு இருப்பதற்கு, உங்களுடைய ரஃபீக்குகளாக, உங்களுடைய தோழர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்றுதான் அந்த பெண்மணி கேட்டார்கள். உடனே அல்லாஹும்ம ஜஅல்ஹா மின் ருஃபகாஇ ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ், இந்த பெண்ணையும் என்னுடைய ஒரு தோழியாக அந்த சொர்க்கத்துக்கு ஆனந்தக்காரியாக ஆக்கி விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் அந்த கட்டத்திலே துஆ செய்தார்கள். இதற்கு பின்னால் அவர்களுடைய நுசைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய தோள்புயத்திலே வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட அதிகமான இரத்தங்கள் ஓடப்பட்ட போது அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள். சென்றதற்கு பின்னால் அவர்களுக்கு பின்னால் வந்த யுத்தங்களிலே எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்டார்கள். 2 விடயங்கள் தடையாக இருந்தது. ஒன்று ஹிஜாப், பெண்கள் அவர்களுடைய மேனியை மறைக்க வேண்டும், தலையை மறைக்க வேண்டும் என்ற ஆயத்திறங்கியது. இரண்டாவதாக அந்த பெண்மணிக்கு அந்த யுத்த வீரர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட முடியாத அளவு அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய சிறு குழந்தை தான் சையதுனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சஹாபி ஒரு வாலிபனை அடைந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டத்திலே முஸைலிம் இப்னு கஸ்ஸாப் என்கின்ற ஒரு பம்பன், ஒரு பொய் நபி வந்து நான் தான் நபி என்று வாதிடுகின்றான் யமாமாவிலே. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு ஒரு தூதை அனுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நீ அல்ல நபி, நான் தான் ஹாத்தமுல் நபி, எனக்கு பின்னால் நபி இல்லை என்பதை இந்த ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றார்கள். அங்கே போன போது அவன் ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை மட்டும் அவமதிக்கவில்லை. இந்த ஹுபைபிடத்திலே கேட்கின்றான், நீ அன்தோமினி அன்னி ரசூலல்லாஹ், நீ நான் தான் நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை கொலை செய்தாலும் சரிதான், நான் உன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கென்று ஒரு ஹபீப் இருக்கிறார்கள், அவர்களான ஹபீபுல் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களைத்தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. அப்போதுதான் அவன் ஒவ்வொரு அவயவமாக வெட்டி அவர்களை கொலை செய்தான். இதையும் அந்த பெண்மணி சகித்துக் கொள்கிறார்கள். சகித்துக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை வைத்தார்கள், யா அல்லாஹ், இந்த முஸைலமா முஸ்லிம்களால் கொல்லப்பட வேண்டும், அந்த யுத்தத்திலே
நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலா খিলাফத்துக்கு வந்து அவர்களுடைய முதல் பணி என்னவென்றால் சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலைமையிலே முஸைலமாவுக்கு எதிராக ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படையிலே இந்த சையதா நுசைபா பின்த் காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலந்து கொண்டார்கள். சென்று அங்கு அந்த முஸைலமா எவ்வாறு கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்களோ அவன் கொல்லப்படுவதை மூமின்கள் சந்தோஷம் அடைவர்களை பார்த்து அவர்கள் வைத்த நேர்ச்சையை அல்லாஹு தஆலாவுக்கு நிறைவேற்றினார்கள். இதற்கு பின்னால் 4 சஹாபாக்களுடைய காலம் முடிந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் முடிந்து யஸீத் பதவிக்கு வந்ததற்கு பின்னால் அவருக்கு மதீனாவாசிகள் அவர்களுக்கு பைஅத் செய்வதற்கு மறுத்தார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் போன்றவர் இருக்கின்ற போது யஸீதுக்கு நாங்கள் பைஅத் தர மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது யஸீத் ஒரு கூட்டத்தை மதீனாவாசிகளுக்கு எதிராக அனுப்பி வைத்தான். அங்கேதான் இந்த நுசைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மூத்த மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் தலைமை தாங்கி சென்று அங்கே ஷஹீதானார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான் வ புகுதுஹும் மின் நிஃபாக். நீங்கள் இந்த அன்சாரிகளை அன்பு வையுங்கள், இவர்களுடைய அன்பு ஈமானிலே உள்ளது. இவர்களை ஒருவர் கோபப்பட்டால் வெறுத்தால் அது நிஃபாக், நயவஞ்சகத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். பாருங்கள், அந்த காலகட்டத்திலே அந்த சஹாபா பெண்மணிகள், குறிப்பாக அன்சாரிகள் பெண் மக்கள் எவ்வளவு தியாகம் செய்தார்கள், எவ்வளவு அந்த ரசூலுல்லாஹோடு அன்பாக இருந்தார்கள் என்பதை. அன்பார்ந்தவர்களே, உஹது போர்க்களத்திலே இன்னொரு பரிதாபமான சம்பவம் நடக்குகிறது. சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கடவாய் பல்லை அபூ வக்காஸ் என்கின்ற வன்பன் கல்லால் எறிந்து உடைத்து விடுகிறான். உடனே அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான அந்த முகத்திலே இருந்து இரத்தம் சிறுட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹுவை பாதுகாத்து அவர்களை அந்த குறைஷிகளை விரட்டிக் கொண்டு கொலை செய்து கொண்டிருந்தவர்கள் நபியுடைய முகத்திலே இருக்கின்ற இரத்தத்தை கண்டபோது உடனே ஓடி வந்து தங்களுடைய கையினால் அந்த இரத்தத்தை துடைக்குகின்றார்கள். துடைத்துவிட்டு மீண்டும் போய் அந்த எறிந்தவனை கொலை செய்கிறார்கள். செய்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சத்தமிட்டார்கள். சொன்னார்கள், என்னுடைய இரத்தமும் அந்த மாலிக் இப்னு சினானுடைய இரத்தமும் கலக்கப்பட்ட ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதோ பாருங்கள், அவருடைய ஷஹாதத்துடைய இரத்தமும் என்னுடைய ஷஹாதத்துடைய இரத்தம் அவருடைய கையிலே இருக்கிறது, அவர் கபருக்கு போகிறார் என்று. இதே நேரத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற வதந்தி மதீனாவிலே பரம்புகின்றது. மதீனாவிலே அந்த வதந்தி பரப்பப்பட்ட போது அங்கே சமீரா பின்த் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தீனாரியத்துல் அன்சாரியா என்கின்ற சஹாபி பெண் தன்னுடைய கணவனையும் தன்னுடைய 2 மக்களையும் சகோதரர்களையும் யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு வீட்டிலே இருந்த அந்த பெண்மணி ஓடோடி உஹதுக்கு வருகின்றார். உஹதுக்கு வந்து அந்த உஹதிலே போகின்ற போது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா உம்மா, அன்பு தாயே, உங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீங்க வீட்டுக்கு திரும்புங்கள் என்று. அந்த பெண் திரும்பவில்லை, இன்னும் முன்னேறி செல்கின்றார். உங்களுடைய 2 அன்பு புதல்வர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள், நீங்கள் வீட்டுக்கு போகுங்கள் என்று. அந்த நேரமும் அந்த பெண் போகவில்லை, இன்னும் முன்னேறி செல்கின்றார். உங்களுடைய அருமை கணவன் கொல்லப்பட்டு விட்டார், நீங்கள் வீட்டுக்கு போகுங்கள் என்று. அந்த பெண் சொன்னா, நான் ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறார்களா, அவர்களுடைய அந்த திருமுகத்தை பார்க்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் என்னுடைய வீட்டுக்கு போவேன் என்று அந்த பெண்மணி அடம் பிடித்தார். அந்த நேரத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஹயாத்தாக இருக்கின்றேன்,
உயிரோடு இருக்கின்றேன் என்பதை ஒரு உயர்ந்த இடத்திலே ஏறி நான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அப்போதுதான் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய முதுகுக்கு மேலே ரசூலுல்லாஹ்வை வைத்து உயர்த்தி ஒரு பாறாங்கால் நிப்பாட்டுகிறார்கள். இந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட அம்புகள் எய்யப்பட்டது. அது அத்தனையும் பொறுத்துக் கொண்டு நபியை பாதுகாத்தார்கள் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வஜபத் லக ஜன்னா யா தல்ஹா, தல்ஹாவே உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, உங்களுக்கு சொர்க்கம் ஃபர்லாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹ் சுவனம் செய்து கொண்டே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் நிற்கின்றார்கள். நிற்கின்ற போது அங்கே அந்த பெண்மணி வருகின்றாள். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரர்கள் மௌத்தாகட்டும், ஷஹீதாகட்டும், என்னுடைய மக்கள் ஷஹீதாகட்டும், என்னுடைய அருமை கருணம் கொள்ளப்படட்டும், எனக்கு அதெல்லாம் பெரிதல்ல, உங்களை நாம் பார்க்க வேண்டும், நீங்கள் இந்த உயிரிலே இந்த உலகத்திலே உயிராக இருக்க வேண்டும். குல்லி முசீபத்தின் பாத கஜுலல் யா ரசூலல்லாஹ், எதுதான் நடந்தாலும் என் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் உங்களுக்கு ஏது நடந்து விட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று அந்த சஹாபி பெண்மணி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்திலே சொன்னார்கள். இதுதான் அந்த சஹாபாக்கள் வைத்த அன்பு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்து வல்லமையை பாருங்கள். அந்த சொல்லுகின்றார்கள் இமாம்கள், யார் ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய்ப்பல்லை ஷஹீதாக்கினாரோ அவருடைய குடும்பம் எல்லாம் அவர்களுடைய முகம் பல்லுகள் உடைக்கப்பட்டவர்களாக, தெத்து பல்லுள்ளவர்களாக, ஒரு அருவருப்பான நாற்றம் வீசக்கூடியவர்களாக அந்த குடும்பத்திலே சங்கதி சங்கதியாக பிறந்து வந்தார்கள். அதே நியத்தையிலே ரசூலுல்லாஹுக்கு அந்த எறிகின்ற போது அவர்கள் அணிந்திருந்த அந்த இரும்பு கவச தொப்பியும் பாதிக்கப்பட்டது. அதன் காரணமாக ரசூலுல்லாஹுடைய கண்ணுக்கு பக்கத்திலே 2 கம்பிகள் தாக்கி நுழைந்து விட்டது. உடனே சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாயினால் கடித்தார்கள், தன்னுடைய முன்பல்லை உடைத்தார்கள். உடனே அவர்கள் அதை எடுத்தார்கள் ரசூலுல்லாஹை பாதுகாக்க என்பதற்காக வேண்டி. இமாம்கள் சொல்லுகின்றார்கள், சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய குடும்பத்திலே வந்த பிள்ளைகள் எல்லாம் பிச்சலங்கள் எல்லாம் அழகான முகம் உள்ளவர்களாக, அழகான பற்கள் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்தார் என்று. எனவே சஹாபாக்கள் செய்த அந்த தியாகம்தான் இன்று நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். இன்று பார்க்கின்றோம் ரசூலுல்லாஹ்வுடைய அனைத்தையும் பாதுகாத்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையை நடப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு போகின்றார்கள். உம்ராவுக்கு போகின்ற போது, நீங்கள் இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, நீங்கள் மக்காவுக்குள் நுழைய முடியாது என்று ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹ் நிப்பாட்டப்படுகிறார்கள், வழிமறிக்கப்படுகின்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய சஹாபாக்களும் சேர்ந்து குறைஷிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் போது பல பேச்சுவார்த்தை நடவைத்தது. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பேச்சுவார்த்தைக்காக வேண்டி அனுப்பிய போது அங்கே அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு இஷாத், ஒரு வதந்தி பரவியது. அந்த நேரத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை வைத்து பையத்துர் ரிதுவான் என்கின்ற ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். அதிலேயும் நாம் மேல் கூறிய செய்தா நுசைபாத் பின்த் கஅப் ரலியல்லாஹு தஆலா கலந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே தான் இறுதியாக அந்த நேரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியோடு பேச்சுவார்த்தை செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள். வந்துவிட்டு பேச்சுவார்த்தைகள் முடிந்ததற்கு பின்னால் அந்த குறைஷிகளை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சமூகத்துக்கு சென்றேன். நான் இந்த உலகத்திலே மன்னர் கைசரை பார்த்திருக்கின்றேன், மன்னர் கிஸ்ராவை பார்த்திருக்கின்றேன், இந்த உலகத்தில் உள்ள பெரியவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த கூட்டம், அந்த சஹாபாக்கள் அந்த நபிக்கு செய்கின்ற கண்ணியம், அந்த நபிக்கு கொடுக்கின்ற மரியாதை யாரும் கொடுக்கவில்லை. நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்தால் அந்த யுத்தத்திலே தோல்வி அடைவீர்கள். எனவே நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று ஒரு உடன்படிக்கையை செய்யுங்கள் சொன்னார்கள். அப்போது கேட்டார்கள், அவ்வாறு என்ன செய்கிறார்கள் என்று அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விவரிக்கின்றார்கள். புகாரியிலே வருகின்றது, அந்த ரசூலுல்லாஹ் ஒது செய்துவிட்டு
தண்ணீர் மிச்சம் இருந்தால் அந்த தண்ணீரை பரக்கத்துக்காக வேண்டி தங்களுடைய மேனியிலே பூசிக்கொள்வதற்காக வேண்டி ஒருவர் முண்டிக்கொன்று போட்டி போடுகின்றார்கள். அந்த தண்ணீர் கிடைக்காது விட்டால் இன்னருடைய கையிலே ஈரம் இருந்தால் அதிலே தங்களுடைய கைகளை தேய்த்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் எச்சியை துப்பினால் அது பூமியிலே போய் விடுவதில்லை, ஒருவருடைய கையிலே எடுத்துக்கொண்டு முகத்திலே பரக்கத்துக்காக வேண்டி பூசிக் கொள்கிறார்கள். இவ்வாறுதான் அந்த மரியாதை கொடுக்குகின்றார்கள் என்று உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த குறைஷிகளிடத்திலே கூறுகின்ற விடயத்தை ஸையதுனா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய ஸஹீஹிலே ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் அவர்களால் விட்டு சென்ற அனைத்து விடயங்களையும் பாதுகாத்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். தபர்ருக்காக வேண்டி, பரக்கத்துக்காக வேண்டி அதை பாதுகாத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹுதைபியாவிலே உடன்படிக்கை செய்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் உம்ரா செய்ய முடியாது. தான் துல் ஹுதைபியாவிலே கட்டி வந்த அந்த உம்ராவுடைய உடையை இஹ்ராமி அவுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்துவிட்டு தன்னுடைய தலையிலே உள்ள முடிகளையும் சவரம் செய்ய வேண்டும். முதலாவது வலது பக்கமாக முடியை இறக்கி ஸையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். நீங்கள் கொண்டு போய் இந்த முடியை சஹாபாக்களிடத்திலே ஒன்றும் இரண்டுமாக பங்கு வைங்கள் என்று அடுத்த பகுதியை எடுத்து சையதா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடியை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, எந்த அளவென்றிருந்தால் முஅத்தா யுத்தத்திலே சையதுனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அப்துல்லாஹ் இப்னு ஹாரிதா, சையதுனா ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா ஜாஃபர் இப்னு அபி தாலிப், இந்த 3 தளபதிகள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் இந்த யுத்தத்தை பொறுப்படுத்த சையதுனா ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இடைநடுவிலே அவர்களுடைய களம் சுவாவை அவர்கள் அணிந்திருந்த அந்த தொப்பியை தேடுகின்றார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள், அவங்களுடைய இரத்தம் ஓடப்படுகிறது, இதை நீங்கள் கணக்கெடுக்காமல் இந்த தொப்பிக்காக வேண்டியா நீங்கள் உங்களுடைய நேரத்தை மினக்கெடுத்து தேடுகிறீர்கள் என்று கேட்ட போது சொன்னார்கள், என்னுடைய தொப்பிக்காக வேண்டி அல்ல, அதிலே நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முபாரக்கான முடியை பரக்கத்துக்காக வேண்டி வைத்திருக்கின்றேன். அது இந்த குஃபார்களுடைய காலிலே மிதிபடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் அதை தேடுகிறேன் என்று தேடி கையிலே கொடுத்ததற்கு பின்னால் தான் மீண்டும் யுத்தத்திலே முன்னேறி சென்றார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தபர்ருக்குகள், அவர்கள் சென்ற முஹல்லஃபாத்துகள் உலகத்திலே பாதுகாக்கப்படுகிறது, பரம்பரையா பாதுகாக்குகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த விட்டு சென்ற பொருட்கள் எல்லாம் எவ்வளவோ கண்ணியம் கொடுத்து உலகத்திலே பாதுகாக்கப்படுகிறது. நாங்கள் அஸ்ஹரிலே ஓதினோம், பக்கத்திலே தான் மஸ்ஹதுல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பள்ளி வாயில் இருக்கிறது. அவருடைய மஸ்ஹதுக்கு பக்கத்திலே அழகாக முஹல்லஃபாத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற பொருட்கள் என்று அழகான முறையிலே அலங்கரிக்கப்பட்டு ஒரு அறை இருக்கின்றது. அதிலே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிரதி பண்ணி அனுப்பிய முஸாஃபு ஷரீஃப் அல் குர்ஆனுடைய பிரதி ஒன்று இருக்கின்றது. சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்கள் ஓதிய அல் குர்ஆனுடைய பிரதி அங்கே இருக்கின்றது. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுப்பாவுடைய ஒரு பகுதி இருக்கின்றது. அதுபோன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி இருக்கின்றது. நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாளை காலங்களிலே அந்த பள்ளியிலே தான் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தொழுவார். அவர் சொல்வதற்கு பின்னால் அங்கே சென்று அந்த தரிசனம் செய்வார். அதற்கு பின்னால் பொதுமக்களுக்கும் தரிசனம் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். நாங்கள் பலமுறை சென்று அதை தரிசித்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் உஸ்மானியங்களுடைய காலத்திலே உஸ்மானிய பேரரசனுடைய தலைநகராக இருக்கின்ற துருக்கியினுடைய இஸ்தம்பூலிலே, அங்கு அந்த இஸ்தம்பூல் தான் கடைசியாக இஸ்லாமிய பேரரசனுடைய தலைநகராக இருந்தது. அங்கு எத்தனையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் அங்கே பாதுகாக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு நமக்கு
ரசூலுல்லாஹுடைய ஹதீதுகள் சனதின் மூலமாக வந்திருக்கின்றதோ அதே போன்று இந்த திருமுடியையும் இன்னார் 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 எனக்கு தந்தார் என்ற சனதோடு பாதுகாக்கப்படுகிறது. அன்பாந்தவர்களே, இது எதையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற எதையும் அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான். ஒன்று லாஹிராக நம் கண் முன்னால் நாம் பார்க்கலாம், அல்லது முறைமுகமாவது அல்லாஹ் தஆலா பாதுகாக்குகின்றான். இது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு கண்ணியமாக இருக்கின்றது. அன்பாந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸை நாம் வருகின்றோம், அவர்களை நாம் புகழுகின்றோம், அவர்களுடைய அகமியங்களை கேட்கின்றோம். ஆனால் நமது வாழ்க்கையிலையும் அந்த ரசூலுல்லாஹுடைய சுன்னத்துகளை ஒரு அளவு முடியுமான அளவு கடைபிடிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். அன்பாந்தவர்களே, அல்லிமு அவுலாதக்கும் ஸலாத ஹிசாலின், 3 விடயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள். வமஹப்பதி வமஹப்பத்துல் குர்ஆன் வமஹப்பத் அஹ்லி பைத்தி வஅஸ்ஹாபி, என்னுடைய அன்பையும் என்னுடைய அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய மஹப்பத்தையும் அதே போன்றுதான் என்னுடைய பிச்சலத்திலே வருகின்ற அஹ்லு பைத்கள் என்னுடைய தோழர்களுடைய மஹப்பத்தையும் படித்துக் கொடுங்கள் என்று. எனவே ஒரு பிள்ளைக்கு ஆரம்ப காலத்திலே இருந்து இந்த இஸ்லாமிய உணர்வுகள் ஊட்டப்பட வேண்டும். அந்த ரசூலுல்லாஹ் அனைத்தையும் விட பெரியவர்கள் என்கின்ற அந்த ஈமானுடைய உறுதி அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே பதிக்கப்பட வேண்டும். அன்பாந்தவர்களே, ஒரு காலத்திலே மதரசாக்களிலே குர்ஆன் மதரசாக்கள் முடிகின்ற அந்த நேரத்திலே ஸலவாத்துக்காக வேண்டி பிள்ளைகள் ஒளிம்பி நிற்கின்ற போது எங்கள் நைனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெயர், தாப்பனுடைய பெயர், பாட்டமாருடைய பெயர், எங்கே பிறந்தார்கள், எப்போது நபி பட்டம் கிடைத்தது, எங்கே வஃபாத்தானார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த பாசறையில் நாம் வளர்ந்தோம். ஆனால் ஒரு சில நமது இடங்களை தவிர மற்ற இடங்களிலெல்லாம் மக்தப் என்ற பெயரிலே நவீனமான முறைகளிலே குர்ஆன் மதரசாக்கள் செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முபாரக்கான சுயசரிதை சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா? இவ்வாறு ஒவ்வொன்றாக இந்த சமூகத்திலே இருந்து கலந்து கொண்டு போகின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு செய்த ஒரு பேருதவியால் நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அன்பார்ந்தவர்களே, இந்த நவீன இந்த யூகத்திலே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு குதுவாவாக முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அதிலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதலாவது விடயம் என்னவென்றால் அந்த நபியுடைய மஹப்பத். அது மாத்திரமல்லாமல் அனைவர்களும் எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்கும் ஓடுகின்ற இரத்தம் ஒன்றுதான். ஒரு மனிதனுடைய மானபங்கம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய அனைத்து விடயங்களும் மற்றவனுக்கு ஹராம் என்கின்ற விடயத்திலே வர வேண்டும் என்று பிரித்து பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக எத்தனையோ குழப்பங்கள் வருகிறது. நாம் சேர்த்து பார்க்கின்றவர்கள், நாம் பிரித்து பார்க்கின்றவர்கள் அல்ல. யாராக இருந்தாலும் மனிதர்கள், அவனுக்குரிய அந்த மனிதாபியம் அங்கே பேணப்பட வேண்டும் என்பதிலே தான் நாம் உறுதியாக இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இளமையிலே அல் குர்ஆனை அழகான முறையிலே கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக ஆக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று சில பேர்கள் இளமையிலே சிறார்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாலும் ஆனால் அந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த அரச பாடசாலைகளிலே படிக்கின்ற போது குர்ஆனை மறந்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு உங்களுடைய வீடுகளிலே மகரிபுக்கு பின்னால் சுபஹுக்கு பின்னால் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் உயிர்ப்பிப்போம். எந்த வீட்டிலே குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கே பிசாசு ஷைத்தான் விரண்டோடுகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. எனவே அன்றைக்கு நாம் அவ்வாறு நாம் குர்ஆனை ஓத வைக்கின்ற போது உண்மையிலேயே ஷைத்தான் விரண்டோடுகின்றான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்பதிலே சந்தேகமில்லை. அதே போன்றுதான் இந்த நாட்களிலே வீடுகளிலே ரசூலுல்லாஹ்வுடைய சரீரையில் அமைக்கப்பட்ட காவியங்களாகிய மௌலூதுகள் ஓதப்பட வேண்டும். அதிலே நமது சிறார்கள் இந்த மஜ்லிஸில் இருக்கின்றது போன்று வீடுகளில் இருக்கப்பட வேண்டும். வீடுகளிலே அந்த ரசூலுல்லாஹ்
உடைய புகழ் பாடப்பட வேண்டும். அதிலேயும் பரக்கத்திற்கு என்பதிலே சந்தேகமில்லை. அதிலேயும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகிய மலாயிக்காமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை சையதா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறுமையிலே என்னை காணாதவனுக்கு வைன் கேடுதான் உண்டாகட்டும் ஆயிஷா என்று சொன்னார்கள். யார் என்று கேட்ட போது, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது என் மீது ஸலவாத்து சொல்லாமல், என்னுடைய பேர் கூறப்படுகின்ற போது ஸலவாத்து சொல்லாமல் வாழுகின்றானோ அவனுக்கு மறுமையிலேயும் கேடுதான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு நாம் அந்த நபியை அன்பு வைக்கின்ற நாம் அவர்களுக்கு செய்கின்ற வேலையிலே அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து ஓத வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத், எவர் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்கின்றாரோ அவர் எனக்கு அருகாமையிலே மறுமையிலே இருப்பார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே இந்த மாதங்கள் அதிகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு மாதம். அதைத்தான் நமது ஷேഖனா அவர்கள் பல மஜ்லிஸ்களிலே நமக்கு அவ்வாறான ஸலவாத்துல் மஜ்லிஸ் அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே நாம் அதற்காக வேண்டி நேரம் எடுக்க வேண்டும். அந்த மஜ்லிஸ்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த ரசூலுல்லாஹ்வை அன்பு வைக்க வேண்டும். அவர்களுடைய மஹப்பத்திலே நாம் வாழ வேண்டும். அவர்களை இந்த உலகிலே வாழுகின்ற போது கனவிலே காண வேண்டும். அல்லாஹு தஆலா நிலையிலே தர வேண்டும். மறுமையிலே ஷஃபாஅத் கிடைக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக அந்த நபியுடைய தரிசனம் செல்ல வேண்டும். ஜியாரத்துக்கு சென்று அவர்களுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் கூற வேண்டும். இவ்வாறு ரசூலுல்லாஹ் மீது யார் யாரெல்லாம் ஸலவாத்து சொல்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் மௌத்தாவதற்கு முன்னால் இவ்வாறான பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அதிகமாக அந்த ரசூலுல்லாஹி ஸலவாத்து சொல்லுவோம். அவர்கள் மீது அன்பு வைப்போம். அவருடைய அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்போம். அந்த அன்பிலே வாழ்ந்து அவர்களுடைய அன்பிலே மரணித்து அவர்களுடைய ஷஃபாஅத்தை மறுமையிலே பெறுவதற்கும் சொர்க்கத்திலே நாம் அனைவர்களும் அவர்களுடன் ஒன்று சேர்ந்திருப்பதற்கும் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு அனைவருக்கும் துணை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.